ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை சம்பா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் போல கோதுமை சம்பா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்க பேக்கெட் பட்டாணி வாங்காதீங்க, அதுல ஆர்டிபிஷியல் கலர் ஆட் பண்ணிருப்பாங்க. அதுவும் இல்லாம சீக்கிரம் வேகாது, அதனால இது மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கிக்கோங்க. 2 கேரட், ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், 3 பச்சை மிளகாய், தாளிப்புக்கு 2 கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவு. இந்த ஸ்பூன்ல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போல நமக்கு தேவைப்படும். வாங்க இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரவையை முதல்ல வறுத்துடலாம். எண்ணெய் லேசா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை கொட்டி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. இது ரவை வறுப்படும் போது நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க இதை இறக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வறுபட்டுச்சு. இது கோதுமை சம்பானால இது வறுத்ததுக்கு அப்புறம் கலர்ல எதுவும் வித்தியாசம் தெரியாது. நல்லா இது வாசனை வந்ததுக்கு அப்புறம் இதை இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியும் போது கருவேப்பிலை, கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஒன்னா போட்டீங்கன்னா உளுந்தம்பருப்பு சீக்கிரமா தீஞ்சிரும். அதனால கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரமா பொறுத்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ், கேரட் சேர்த்திடலாம். பட்டாணியும் ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பிடிக்காதுன்னா விட்டுடலாம். ஆனால் நம்ம சாப்பாட்டில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நான் கொஞ்சமா போட்டுக்கேன். வெஜிடபிள் நல்லா வதங்கிருச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியில வேகணும். அதனால தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் கோதுமை சம்பா எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் போல இந்த தண்ணியில வேகணும். அதுவும் இல்லாம நம்ம நார்மல் ஒயிட் ரவைனா சீக்கிரமா வெந்துடும். இது கோதுமை சம்பானால வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப நம்ம ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கோதுமை சம்பாவை ஆட் பண்ணிக்கலாம். இத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கிளறி விட்டுட்டே இருங்க. மொத்தமா கொட்டினீங்கன்னா கட்டி வந்துடும். அதனால இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டு அதை கிளறி விட்டுட்டே இருங்க. ரவை கொட்டிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை ஒரு 2-3 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கொதி வந்துட்டே இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு இதை கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல மூடி வச்சுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சிம்ல வெந்துருச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம சுவையான கோதுமை சம்பா கிச்சடி தயாராயிருச்சு. இந்த கிச்சடிய நீங்க தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தேங்காய் சட்னி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க.
இந்த கிச்சடி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.